Hi friends, welcome back to Chefmurugansrecipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா பட் வந்து சிம்பிள் ப்ரிப்பரேஷனா இருக்கும். சோ அத நம்ம வீட்ல இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் போர்ஷன் வந்துட்டு ஒரு 8 லிட்டர் குருமா நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சோ அத பார்த்துட்டு இருக்கோம். சோ நம்ம வீட்ல வந்துட்டு சிம்பிளா கொஞ்சமா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வெஜிடபிள் குருமாக்கு தேவையான அளவு வந்துட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 8 லிட்டரு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்தளவு எனக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கிறேன். ஸோ ஆயில் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. ஒரே ஒரு அன்னாச்சி பூவும் அதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இந்த பச்சை மிளகா வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் குருமாக்கு வந்து 2-3 பீஸ் சேர்த்தே தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்தளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா காரம் அதில் பச்சை மிளகா உள்ள காரம் மட்டும்தான், அதனால தான். ஸோ இஞ்சி பூண்டு போட்டாச்சு, அதையும் வதக்கியாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் 2 பரட்டி விட்டாச்சு. வெஜிடபிள் வந்து ஆல்ரெடி கிரீன் பீஸ், அது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு பவுலில் எடுத்து வச்சேன். ஸோ அதை மெசேஜ் வச்சுருந்தேன், அதை நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். அதுபோக இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போடுறோம். ஸோ இதை போட்டுட்டு ஒரு கிண்டியாச்சு. அதுவும் கொஞ்சம் வதங்கிருச்சு. நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு ஆஃப் டவுன் குக் ஆகிறக்காக வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். ஸோ தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா தேங்காவை சேர்க்கும் போது நான் வந்துட்டு இதில் நான் 2 தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி வந்துட்டு முந்திரியும் ஒரு கைப்பிடி பொரிகடலையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோடு வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வீட்டில் எவ்வளோ போர்ஷன்ஸ் தேவைங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் மெத்தடை வந்து நான் ரொம்ப ஈஸியாக அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு அழகான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை வீட்டில் ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்துட்டு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வெரி டேஸ்டியான குருமா. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட் அடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உடனே வரும். அவ்வளோதாங்க, குருமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ மல்லித்தலை தூவி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்துட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பரோட்டாவில் வந்துட்டு பெப்பர் பரோட்டா, புதினா பரோட்டா நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.